சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா நம்ம முத்துவோட கார் செட்டுக்கு தாங்க போறாங்க. அங்க முத்து இல்லை, ஆனால் செல்வம் தான் இருக்கிறாப்புல. செல்வத்துக்கிட்ட கேட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களோட கடனெல்லாம் அடைக்கிறதுக்காக தான் முத்து காரையே விற்றாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அந்த சிட்டி தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. நேராக சிட்டியோட ஆஃபீஸுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா சிட்டியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சிட்டி என்னமோ ரொம்பவுமே நல்லவன் மாதிரி பார்த்திங்கன்னா மீனாக்கிட்டே ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ மீனா போனதுக்கப்புறம் தன்னோட அடியாட்கட்டெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மாவே விடக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த முத்துவையும் மீனாவையும் சேரவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே மனோஜோட பஞ்சாயத்து தான் பெரும் பஞ்சாயத்து அடுத்ததாக போகுது. ஸோ இப்போ கன்னடாவில் வேலை கிடச்சிருக்கு, ஒரு 14 லட்சம் கட்டினா கன்னடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. எப்படியாச்சும் ரோஹிணியோட அப்பா கிட்ட இருந்து அந்த 14 லட்சத்தை வாங்கிடணும் அப்படின்னு பிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தானே தெரியும். ஸோ இப்போ கன்னடாவில் தானே நயகர அருவிலாம் இருக்குது. ஸோ அங்கே போனால் அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ கன்னடாவிலேயே ஒரு வீடு வாங்கிடலாம், கன்னடாவிலேயே இடம்லாம் வாங்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா காற்றுலேயே கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ரோகிணி, ஆமாம் இப்போ உங்கள் பர்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம மனோஜால் எதுவுமே சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மனோஜ் கடன் வாங்கினார் இல்லையா, பார்க்கில் படுத்து தூங்கும் பொழுது அந்த மொட்டைத்தலையன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டாப்புல. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம மனோஜ் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாப்புல அதை திருப்பியே தரமாட்டேங்கிறாப்புல அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக மிரட்டிட்டு வேறையா போகிறாப்புல. இதுவும் ரோகிணிக்கு பயங்கர கோபமாக மனோஜோட சட்டையை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ மீனாவுக்கு தான் உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ அந்த உண்மையை டைரெக்டாக அண்ணாமலைக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முத்துக்கிட்டேயும் நீங்கள் எதுக்காக காரை விற்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. ஸோ இன்னைய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு.